வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை உங்கள் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 12 இருக்காருங்க. ஸோ 1, 8, 12 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அலைச்சல்கள். பின்னாடி யாராச்சும் சொல்கிறாங்க, ஏதாச்சும் இந்த மாதிரி பேசிட்டாங்கிற மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் வருத்தங்களும் கோபங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும்போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது, ராசியிலேருந்து இப்போ 2க்கே வரார். ஸோ அது வந்து ஆட்சி பலத்தோட சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமும் கண்டிப்பாக வந்து குழந்தைகளால் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3 6ஆம் அதிபதியான புதன். 3 6ஆம் அதிபதி புதன் வந்து இப்போ நீச்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணும். பட் இருந்தாலும் பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் வந்து டவுன்ஃபாலாக போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஹெல்ப் வந்து எல்லாமே மாறி நீங்கள் வந்து பெரிய ஹீரோ ஒரு பெரிய லெவலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்காதுங்கிற விஷயம் சடனாக ஒரு பெரிய ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் சரி, நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12 குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மறைமுகமான எதிரிகளால் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 3, 6 நாளே நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான, வெளியூரில் இருக்கவங்க நல்ல பணம் காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற போது சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10, 11ஆம் அதிபதியான சனி 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்கள், இன்றைக்கி போடுற விதை நாளைக்கு வந்து ஒரு பெரிய மரமும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் வந்து குழந்தைகளுக்கான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல், குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி, சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நிலம் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து 1, 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நினச்சி கொஞ்சம் புலம்புறது, யாராச்சும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோங்கிற பயம் வர்றது இதெல்லாம் இருக்கும். இதனால் தூங்காமல் உட்காந்து குழம்புவீங்க. ஸோ குழம்புறதுல ஒன்றும் இல்லை. என்ன டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் யோசித்து டக்குன்னு எடுங்க. 1க்கு 10 வாட்டி யோசிக்கிறது தப்பு இல்லை. அவன் நல்லவனாக கெட்டவனாங்கிறது தான் வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி இருந்தாங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து இப்போ 2க்கு போயிருக்கார். ஸோ 2ல் வந்து நல்ல வருமானங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு தனிமையில் உட்காந்து ஒரு 10 நிமிடங்களாவது ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன்
ராசியிலே இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏதாவது புது வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமாங்கிற விஷயங்களை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பரிவர்த்தனை 2 போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயம். முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த லெவல் முன்னேறதுக்கான அந்த முயற்சிகள், பிளானிங் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11 இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சொத்துக்கள், வீடுகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது விற்காத ஒரு வீடு விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலையிறது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு பரிவர்த்தனையில் இப்போ 11 போகிறேன். ஏன்னா புதன் அங்கே இருக்கும்போது நீச்சமானாலும் அது ஒரு பரிவர்த்தனையில் போகும்போது சிறப்பான மாற்றங்கள் போது எப்படின்னா நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறது, ஒரு மேஜிக்காக ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வராத காசு, நடக்காத விஷயங்களாமே சூப்பராக நடக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9 10ஆம் அதிபதியான சனி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், பெரிய லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தொழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து பரிவர்த்தனை 11 இருக்கும்போது சிறப்பான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வெற்றி, என்னடா அது மேஜிக் மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் வர காசை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து இதில் உள்ள மெயினான விஷயம். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தினால் சூரியன் 4ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது சொத்துக்கள், வீடு மனை வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துரு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணு வரும்போது ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 10 போயிட்டுருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் பிரம்மாண்டமான விஷயங்களாக எல்லாம் பெருசாக பிளான் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பெரிய வீடு வாங்கணும், பெரிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களையும், அதுக்காக கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக அதை ராகு தோன்றுவார். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு பெரிய வெற்றிகளையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பரிவர்த்தனை வரனால ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி, அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை பெரிய சந்தோஷம் குதூகலத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். கேது 4 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கூட கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுவாங்க. மற்றபடி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லை, சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாகும். அதே மாதிரி மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கனாலும் ரொம்ப
புத்திசாலித்தனமாக சில மூவ்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து என்னடா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். புதன் வந்து 1, 4ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான மாற்றம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா வந்து அது 10ல் பரிவர்த்தனை ஆகி வரும்போது வீடு சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கான ஃபண்டும் கொடுத்துரும். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போது 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயமும் சிறப்பாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தேவையான காசு பணம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ பிரயாணத்தால் தொழில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சியாக, அதாவது பரிவர்த்தனை ஆட்சியாக இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக விடும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயம், நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது சிறப்பான மாற்றங்கள், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ பரிவர்த்தனையில் வந்து 10ல் இருக்கும்பொழுது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பு, ஒரு பாப்புலாரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சனி, செவ்வாய், புதன் இதெல்லாமே ஒரு காம்பினேஷன்ஸில் வரும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் அங்கே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு வெற்றிகரமான நடக்கிறதுக்கான வாய்ப்பு, தேவையான ஃபண்டு நமக்கு வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போ போடுற எஃபோர்ட்டு, ஒரு கடன் வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சூரியன் 11ல் இருக்கும்போது உங்களது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்திகள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திகள், சூரியன் 3ஆம் அதிபதி 11ல் இருக்கும் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தியந்திரங்கள். சந்திரன் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் எல்லாமே சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து லோன்ஸ் வாங்குறமான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதிலுமே ரொம்ப நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போது போடுற விதை பின்னாடி வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா, ராகு வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா கொஞ்சம் கோபப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அது விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலேருந்து இப்போ பரிவர்த்தனையில் அங்கே போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் இருக்கும். இதுவரை இருந்த ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இல்லாமல் ஒரு பெரிய ஒரு தொழில், ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் அற்புதமாக நடக்குங்க. ஸோ நிறைய சப்போர்ட்ஸ் வரும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரம். சனி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் தசாபதி சனி இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வாய் ஜாலக்கில் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள், அதாவது 10ல் வந்து பரிவர்த்தனை ராசியிலே இருக்கும்போது நிலவுலல்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியம். கேது 3ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வெற்றிகள், நீங்கள் வந்து ஒரு எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் வந்து பழைய வீடு,
ஏதாவது சேல் பண்ணாமல் இருக்குது, ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்குது, ஒரு லீகலி வந்து ஒரு கேஸ் போயின்னு இருக்குது, இதை மாற்றணும்னா இப்போது அதை போய் பேசும்போது கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சேலபிள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் வந்து சுக்கிரன் தசாபத்தின் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல, அதாவது இப்போ வந்து 12க்கு வந்துட்டார். குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக நடத்தும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஏடகடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது, உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக, சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா,
ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக தான். குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.